இருக்கிறேன். நீ சொல்லும் ஒரு வார்த்தை, அதற்காக நான் காத்திருப்பேன். என்னை எனக்கு தருவாயா, இல்லை காட்டில் விடுவாயா? புன்பதிலை எதிர்பார்த்து அன்புள்ள சந்தியா, உனை நான் காதலிக்கிறேன். நீ சொல்லும் ஒரு வார்த்தை, அதற்காக நான் காத்திருப்பேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? நிச்சயமாக கிருஷ்ணா. அதாவது இன்றைய நாளில் நமது நேரொருவர் கதையை முக்கியமாக இன்றைய நாளில் நமது நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுமாறு கூறி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதாவது அக்கா, என் பேரு திவ்யா. என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே என்னால் மறக்க முடியாதது என்னுடைய கடந்த கால வாழ்க்கை தான். என்னோட வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடந்ததில்லை. நான் என்னோட வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்னு நினச்சேன். ஆனால் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த வாழ்க்கைக்காக நான் ஏங்காத நாளும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முதல் காதல் எப்போவுமே என்னால் மறக்க முடியாது. அதே போல தான் என்னுடைய ரமேஷை நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன். என்னால் மறக்கவும் முடியாது. நான் அவனை பார்த்த அந்த நாள் என்னால் எப்போவுமே மறக்க முடியாத ஒரு நாள் தான். நான் அப்போ சின்ன குழந்தை, அதாவது எனக்கு ஒரு 9 வயது அப்படி இருக்கும். அந்த வயசில் நான் ரொம்பவும் குறும்புத்தனமாக இருப்பேன். இப்படித்தான் ஒரு நாள் எங்கள் வீட்டில் ரொம்பவும் குறும்புத்தனமாக சேட்டை பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டு ரம்யா ஆண்டி வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு குடும்பம் வந்து குடியேறி இருக்குன்னு. அதை கேட்டதும் எனக்கும் ஒரு ஆவல், அங்கு சென்று அவங்கள பார்க்க வேண்டும் என்று. அதே போல நானும் அங்கு சென்றேன். அங்கு சென்று பார்த்தபோது நான் அவனை கண்டேன். அவனை பார்த்ததும் என்னை போலவே ரொம்பவும் குறும்புத்தனமா அவன் இருந்ததை பார்த்ததும் எனக்கு அவனை ரொம்பவும் பிடிச்சது. அதனாலே அவனோட நல்ல நண்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவன் கூட தொடர்ந்தும் என்னுடைய நட்போட என்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்றேன். இப்படியே போய் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அவன் படிப்பதற்காக வெளியூர் அவங்களுடைய அப்பா அவனை அனுப்பி வைத்தார். அன்றைய நாள் எனக்கு பெரிதும் கவலையாக இருந்தது. இப்படியே கொஞ்சம் வருஷங்கள் சென்றது. நானும் பெரியவளாக வளர்ந்துட்டேன். அப்போ எனக்கு 16 வயசு. ஒரு நாள் ரமேஷ் அவங்க வீட்டை வந்திருக்கான் என்று எனது நண்பி மூலம் நான் தெரிந்து கொண்டேன். அவனை சந்திக்க சென்றேன். அவனை பார்த்ததும் என்னால் தாங்க முடியாத சந்தோஷம். அவனுக்கும் என்னை பார்த்ததும் சந்தோஷம். அன்றைய நாள் முழுதும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப நேரமாக பேசிக்கொண்டிருந்தோம். அதே போல வளமையாக நாங்கள் சந்திக்கும் போது அதிக நேரம் பேசிக்கொண்டிருப்பது வழக்கமாக போயிட்டது. எங்களது நட்பு சிறிது சிறிதாக காதலாக மாறியது. எனக்கும் அவன்கிட்ட சொல்ல பயம், என்ன தப்பா நினைச்சிருவானோ என்று. அவனுக்கும் அதே பயம்தான். அவனை நான் தப்பா நினைச்சு
என்னுடைய நட்பை வேணா என்று சொல்லிவிடுவாளோ என்று அந்த பயத்திலேயே எங்களுடைய காதலை சொல்ல முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டோம். எங்களால் காதலை சொல்லக்கூடிய ஒரு நாளும் வந்தது. அந்த நாள் உண்மையாகவே மறக்க முடியாத நாள். அன்று நாங்கள் 2 பேரும் எங்கள் குடும்பத்தாருடன் கடற்கரைக்கு சென்றிருந்தோம். அப்போது என் மனசில் இருக்கிற காதலை அவனிடம் கூற வேண்டும் என்று நினைத்து அவன் பக்கத்தில் சென்று அவனிடம் பேச தொடங்கினேன். ரமேஷ், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். ஆனால் நீ என்னை தப்பா நினைக்காத என்று கூறினேன். நான் கூறிக்கொண்டிருக்கும் போது அவன் சொன்ன விடயம் என்னவென்றால், நான் உன்னை எதுக்குமா தப்பா நினைக்கணும் என்று சொன்னான். நானும் என் மனசில் இருக்கிற காதலை அவன்கிட்ட சொல்ல போகும்போது அவனுடைய அம்மா அவனை அழைத்து கடைக்கு சென்று வரும்படி கூறினாங்க. அவனும் அவங்களுடைய பேச்சை கேட்டு கடைக்கு சென்றான். அவன் சென்று வரும்போது திடீரென்று என் கண் முன்னே ஒரு லாரியில் அடிபட்டு உயிர் போகிற நிலைமையில கிடந்தான். அப்போது அந்த இடத்துல இருந்த எல்லோருமே சேர்ந்து அவனை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றாங்க. அப்போது அந்த வைத்தியசாலையில் இருந்த வைத்தியர் அவனை காப்பாற்ற முடியாது என்று கூறிவிட்டார். உடனே நான் அவன் பக்கத்தில் போய் அவன் கையை பிடிச்சி ரமேஷ் என்று கூப்பிட்டேன். அப்போது அவன் மெல்ல கண் திறந்து என்னை பார்த்துவிட்டு கடைசியாக என்னிடம் கூறிய வார்த்தை ஐ லவ் யூ அம்மா என்றதுதான். அவன் அந்த வார்த்தையை கூறிவிட்டு அவனின் கண்கள் ரெண்டும் என்னையே நோக்கியபடியே இருந்தது. அவன் என்னை பார்த்த வண்ணமே அவனுடைய உயிர் அவனை விட்டு பிரிந்து சென்றது. கடைசியாக அவன் பார்த்த பார்வையும் அவன் சொன்ன வார்த்தையும் என்னால் மறக்கவே முடியாது. இப்போ எனக்கு 35 வயதாகிறது. நான் வேறொரு திருமணம் முடித்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய சந்தோஷத்தை அவன் என்னை விட்டு பிரியும் போது எடுத்து சென்று விட்டான். நான் தாமரை வானொலியில் கனவே கலையாத நிகழ்ச்சி தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டு வருவேன். அப்போதான் என்னுடைய காதலையும் இந்நிகழ்ச்சியோடு இணைத்து இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் காதலிங்க, ஆனால் அந்த காதலை நீங்கள் காதலிக்கிறவங்க கிட்ட சொல்லிவிடுங்க என்று கூறணும்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் என்னுடைய காதலை தான் என் ரமேஷுக்கு தெரியப்படுத்த முடியாமல் போய்விட்டது என்று இன்றும் கூட கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று அவர்களின் வாழ்க்கையை பற்றி கூறி தந்த கதையை நம்ம நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் திவ்யா ஆகிய அம்மு என்று குறிப்பிட்டிருக்கிறார். மிதந்து வர கண்டேன், அதை நான் வாங்கி கவிதை செய்து கொண்டேன். கொண்டேன்.
பொட்டுக்கடியில் வைத்துக் கொள்ளடி. நெற்றி பொட்டு உதிர்ந்தால் வெயிலடிக்கும் உன்னை நெஞ்சுக்குள்ளே மறைப்பாள் இளைய கொடி. மருந்துகள் இல்லாதே சக்தி கூட மயிலே பார்வைகள் போதும். கவிதைகள் எல்லாம் மொழிகளில் கூட காதலன் கொண்டதை போதும். உலகங்கள் ஏழும் பனிமூடும் போதும் மார்பின் வெப்பம் போதும். ஹே ஹே ஸ்நேகிதா, ஹே ஹே ஸ்நேகிதா, ஹே ஹே ஸ்நேகிதா, ஹே ஹே ஹே. காற்றில் ஓர் வார்த்தை மிதந்து வர கண்டேன். விதைகளை கிழித்து செடி முளைக்கும் அன்பே விதிகளை உடைத்து உன்னை மணப்பேன். சதை கொண்ட மயக்கம் கடிந்த பின்னேயும் சத்தியத்தின் நிழலில் குடியிருப்பேன். காதலில் உதறிய தாவணி பறந்து வானவில்லானதென்று காதலன் சிதறிய பேராமையில் வானம் தோன்றியதென்ன. நூற்றாண்டாய் நீயும் முத்தங்கள் வேண்டும். வா கண்ணே வாங்கிக் கொள்ளே. ஹே ஹே சாஹிபா, ஹே ஹே சாஹிபா, ஹே ஹே சாஹிபா, ஹே ஹே ஹே. காற்றில் ஓர் வார்த்தை மிதந்து வர கண்டேன். அதை நான் வாங்கி கவிதை செய்து கொண்டேன். கண்களை தொலைத்து விட்டு கைகளால் துடாவி வந்தேன். மண்ணிலே கிடந்த கண்ணை பிரதானந்து கொண்டேன். உன் கண்ணில்தான் கண் விழிப்பேன். ஹே ஹே ஸ்நேகிதா, 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 ஹே ஹே ஸ்நேகிதா. நீ என்பது எதுவரை எதுவரை, நான் என்பது எதுவரை எதுவரை, நாம் என்பது அதுவரை அதுவரைதான். வாழ்வென்பது ஒரு முறை, சாவென்பது ஒரு முறை, காதல் வரும் ஒரு முறைதான். நீயா பேசியது என்